தட் ஃபினிஷிங் அப்படின்றதுதான் என்னோட ஒரு ஓகே அவங்க 2 பேருமே விளையாட வைக்கணும்ன்றதுதான் என்னோட கன்சர்னா இருக்கு ஆக்சுவலி. ஓகே விப்ராஜ் இன்ட்ரெஸ்டிங் நிகமை யூஸ் ஐ பண்ணணும், வில் நல்லா யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலி. நல்ல ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு அந்த பிளேயர்கிட்ட. யாரு விப்ராஜ் நிகம். ஓகே இன்ட்ரெஸ்டிங் அகைன் ஐ நான் வுட் லைக் ஸ்டார்டிங் வந்து கூவிட்டு இருக்கேன் விப்ராஜ் நிகம் எடுக்க Yeah, but the thing is like நீ ஓகேடா விப்ரஸ் நிகம் we saw that நான் போன சீசன் சொன்ன மாதிரி தான் போன சீசன் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா இருந்தாரு. இந்த சீசன்ல அவருக்கு கொடுத்த சான்ஸ்ல அவர் இன்னும் அவரையும் சரியா யூஸ் பண்ணலன்னு நான் சொல்லுவேன். பட் கொடுத்த சான்ஸ்ல அவருமே சரியா யூஸ் பண்ணிக்கல அந்த சான்ஸ். நீ ஒரு மேட்ச் அகைன்ஸ்ட் அந்த ஜிடி எல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் அவர் கன்ஃபார்மா இருந்திருப்பாரு. அவசரப்பட்டு அவுட் ஆயிட்டு ஓவரால் பார்க்கும்போது அகைன் ஐ வில் அக்ரி. பட் தென் நீ சொன்ன அந்த லைன் அப்ல நான் ஸ்டப்ஸ் மில்லர் 2 பேரும் ஆடணும்னு தான் நினைக்கிறேன். மில்லர் நீ சொல்ற மாதிரி ஓகேடா டவுட் தான். இன்னும் ஒரு 2 மேட்ச் பார்ப்பேன். இஃப் மில்லர் இஸ் நாட் கோயிங் டு கான்ட்ரிபியூட் இன் எனி வேஸ் ஃபீல்டிங் நல்லா பண்றாரு ஓகே. பேட்டிங் இதே மாதிரி ஆடிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா ஐ ஹேவ் டு டேக் தட் ஹார்ஷ் கால் டு ட்ராப் மில்லர் டு ப்ளே மேபி ஒன் ஆஃப் நீ சொல்ற மாதிரி அசோக் சர்மா ஆர் மில்லருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த லெக் சைட்ல வந்து ஒரு ஃபுல் டாஸோ இல்ல லெக் சைட்ல வந்து அந்த நல்லா ஸ்லாட்ல ஓரளவு அடிக்கிற மாதிரி பால் போட்டா அடிச்சிடறாரு. ஆஃப் சைட்ல வந்து அந்த அவுட் சைட் ஆஃப் போட்டோ ஒன்னு தூக்கி வெளில வச்சிடறாரு. அதை தாண்டி எந்த பால் குட்லன்ஸ்ல போட்டாலே திணறாப்ல மில்லர். போல்டு 3 தடவை போல்டா இருக்காரு இந்த சீசன்ல.